காஃபி இல்லை டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லை இல்லை தேங்க்ஸ், பரவாயில்ல. அப்பாவை இங்கே சேர்க்கணும். ஓகே சார், சேர்த்துடலாம். இந்த முதியோர் இல்லம் 45 இயர்ஸாக இருக்குது. இங்கே ஆல்ரெடி 50 மெம்பர்ஸ் பக்கம் இருக்காங்க. ஒரு ஃபாதர் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. ஓகே, ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி? ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இது முதியோர் இல்லம் மாதிரியே இருக்காது, உங்கள் வீடு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்குது. மீல்ஸ் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடலாமா? ஷியோர். அப்பா பேர் சார்? சுரேந்திரன். வயசு? 70. அட்ரஸ்? 9 செந்தில் நகர், சாலிகிராமம், சென்னை 93. ரூமில் டிவி வச்சுக்கலாமா சார்? என்னப்பா டிவி வேணுமா? டிவியெல்லாம் வேணாப்பா. நார்மலாக பசங்க டிவி பார்க்குறேன்னு பிடிக்கிறது இல்லை. எனக்கு எதுக்குப்பா டிவி? இல்லைப்பா, தனியாக இருந்தால் போர் அடிக்கும். இருந்துட்டு போட்டோம், டிவி இருக்கட்டும். ஓகே ஓகேங்களா? ரூம் ஏசியா நான் ஏசியா? என்ன டிஃப்ரென்ஸ் வரும் டேரிஃபில்? ஏசி 15,000 சார். ஓகே. நான் ஏசி 10,000 ஆகும் சார். 5,000 தான் டிஃப்ரென்ஸ்னா ஏசி ரூமே இருக்கட்டும். நோ 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 நோ, ஏசி வேணாப்பா. எதுக்கு ஏசி? இல்லை வேணாம். இல்லைப்பா, வெயில் காலத்தில் உங்களால் தாங்கிக்க முடியாது. இருக்கட்டும்ப்பா, ஏசி ரூமே போட்டுருங்க. ஓகே சார். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சார்? இல்லை, அப்பா வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட மாட்டார். ஓகே ஓகே சார். இப்போ டாரிஃப் மந்த்லி 25,000 வருது. ஓகே. நீங்கள் எய்தர் செக் இல்லை கேஷாக பே பண்ணலாம். ஓகே, நான் செக்கே கொடுத்துட்றேன். ஓகே சார். ஃபைன். தேங்க்யூ சார். சரி இருங்கப்பா, காரில் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன். ஹலோ, சொல்லுமா. சேர்த்துட்டிங்களா? சேர்த்துட்டேன். ஃபீஸ்லாம் கட்டியாச்சு. லக்கேஜ் எடுக்க காருக்கு வந்திருக்கேன். அப்படியா? எல்லா வசதியும் இருக்கா? ஏசி, டிவி, வெஜ் மீல்ஸு எல்லா வசதியும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் வருவாரா? ஏன் வருவாருன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, அவருக்கு அங்கேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க. நம்ம வீட்டில் வேற தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் வைப்போம். அவருக்கு வேற சுகரு. நம்ம வீடு வேற ரொம்ப தூரம். எதுக்கு அவரை கஷ்டப்படுத்தணும்னு பார்க்குறேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, டாக்டர் நம்பரை தந்துருங்க. ஏதாச்சும் அவசரம்னா டாக்டருக்கே கால் பண்ண போன சொல்லுங்க. வை, ஃபாதர் வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுகிறேன். வணக்கம் ஃபாதர். இவர் தான் என் பையன். காட் பிளஸ் யூ. என்ன பண்றீங்க? ஈவென்ட் மேனேஜர் ஃபாதர். ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போய்கிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. இதை வாங்கிக்கோங்க. சார் இந்தாங்க ரிசிப்ட். ஓ தேங்க்யூ. ஐயா ரூமை பார்த்துடலாங்களா? பார்த்துலாமே. கூட்டு போகிறேன் ஃபாதர். போயிட்டு வாங்க. ஆமாம் ஃபாதர், அப்பாவும் நீங்களும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க. அப்பாவும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? அப்பாவை ரொம்ப நாளாவே தெரியும். ஓ அப்படிங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு அனாதை பையனை தத்தெடுத்து போனாரு உங்க அப்பா. உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாரு. இருந்தாலும் மனசு கேட்கல. அதுதான் சொல்லிட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, பத்திரமா போயிட்டு வா. உங்க அப்பாவை நல்லபடியா நாங்க பாத்துக்கிறோம். அப்பா வெறும் வார்த்தை அல்ல, பிள்ளைகளின் வருங்கால வாழ்க்கை. அப்பா என்ற வார்த்தைக்கு நிகர் அப்பா மட்டும்தான். அந்த இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது. 1000 உறவுகள் இருந்தாலும் என் கண்களும் என் உள்ளமும் தேடும் ஒரே உறவு அப்பா மட்டும்தான். தலையிலும் மீசையிலும் நரைத்த முடி, பரட்டை தலை, அழுக்க ஆடை. ஆனால் என் அப்பாவை போல இந்த உலகத்தில் எந்த ஹீரோவும் கிடையாது. கண்களில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வைத்திருக்கும் ஒரே ஜீவன் தந்தை மட்டும்தான். அம்மாவின் அன்பு கடல் அலை போல வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும்.
அப்பாவின் அன்பு நடு கடல் போல வெளியே தெரியாது, ஆனால் ஆழம் அதிகம். பெண்கள் வைக்கும் அன்பில் ஏமாற்றத்தை தராத ஒரே ஆண் தந்தை மட்டும்தான். பெண் பிள்ளைகளுக்கு முதல் நண்பனும் சிறந்த நண்பனும் அப்பா மட்டுமே. சுயநலமான இந்த உலகத்தில் சுயநலமற்ற ஒரு உறவு அப்பா மட்டும்தான். 3 எழுத்துக்களில் உலகத்தில் உள்ள அனைத்து பாசத்தையும் உணர வைக்கும் ஒரே உறவு அப்பா மட்டும்தான். அப்பா இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் போதுதான் அதன் வழி என்ன என்பதனை புரிய முடியும். எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று வியந்து பேசும் பல நேரங்களில் பெரும்பாலும் அப்பா உயிருடன் இருப்பதில்லை. தன் தலைமேல் தூக்கி வைத்து அழகு பார்க்கும் நம் தந்தையை எப்பொழுதும் தலை குனியும்படி செய்துவிடக் கூடாது. தந்தை வாழும் பொழுது தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அவர் மறைவுக்கு பிறகு அவர் வளர்ப்பின் மூலம் நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். தந்தை உண்மையான ஹீரோ.